ஹாய் ஹலோ வெல்கம் டு மானுஸ் டே அவுட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் பாயசம் நான் செய்ய போகிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு கிரேவிங்காக இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் நான் அது செஞ்சதில்லை. சாப்பிட்டதை வச்சு ஒரு அசியூம் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் யூடியூப்பில் பார்த்தேன், ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதை வச்சு ஒரு சேலஞ்சாக நான் பண்ண போகிறேன். நான் பெரிய குக்கெல்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நான் சிம்பிளாக கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இப்போ இந்த வீடியோஸில் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயம் நான் கற்றுக்க போகிறேன். ஸோ அது இன்றைக்கி ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ, வாங்க போய் பார்க்கலாம். ரொம்ப நேரமாக மூவி பார்த்துட்டு இருந்தேன், செம போரு, வீட்டில் யாரும் இல்லை. ஸோ அதனால சரி ஓகே ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு தோணிட்டு இருந்தது. கொஞ்சம் நாளாகவே பார்த்தேன், சரி ஓகே பால் பாயசம் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டேன், அம்மாட்ட கேட்டேன். அப்புறம் அம்மா வீட்டில் இல்லை, நான் இங்கே வந்துட்டேன்னா, ஸோ அதனால் அதுவும் வாய்ப்பில்லை. அப்புறம் இங்கே அவங்க டைம் எல்லாம் இருக்காது ப்ராப்பராக அது செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு. சரி இன்றைக்கி எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டாங்க, ஸோ நான் மட்டும் வீட்டில் இருந்தேன். எனக்கு நாய்க்குட்டி இருக்கு இல்லையா, அதனால் விட்டுட்டு போக முடியாது இல்லையா, அதனால் வீட்டில் இருக்கேன். ஸோ அதான் சரி இது செஞ்சு சாப்பிட்லாம், செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் அவங்களுக்கும் எடுத்து வைக்கலான்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன். செம சேலஞ்சாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். நான் பெரிய கஷ்டமாலாம் தெரியல. சுகர் மட்டும் கரெக்டாக போட்டோன்னா செம்மையாக இருக்குன்னு தோணுது. நான் வேறு ஒயிட் சுகர் பெருசாக எடுத்துக்கிறதுல, பரவாயில்ல ஒரு நாள் தானே போடுவோம். அவ்வரிசி வேக வச்சுருக்கேன், இது நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஜவ்வரிசி வந்துட்டுருக்குங்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு போய் பார்க்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும் போல் இருக்குது, ரொம்ப நேரமாக வந்துட்டுருக்கு, ஆனால் வேகவே இல்லை. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் மூவி பார்க்குறேன். ஓகே, நான் தூங்கி எனக்காக அம்மா பாட்டு பாடுறீங்களா? ப்ளீஸ் அப்பா. கண்டிப்பாக பாடுறேன். இப்போ கரெக்டாக 5 மினிட்ஸ் மேலே ஆச்சு, ஆனால் இன்னுமே அது வேகலை. எவ்வளோ நேரம் வந்து இல்லையே. தண்ணி ஆட் பண்ணிக்குவோம், ஏன்னா ஏதோ அடி பிடிச்சிச்சுன்னா. இப்படி பார்த்தீங்களா ஜவ்வரிசி தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சோண்டு போட்டேன், இதோ தெரியுதா? இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் வெந்தால் சரியாயிடும் நினைக்கிறேன். நல்லா குடிச்சிருக்கேன், கரைஞ்சிருச்சு போல் இருக்கு பாதி. நிறைய போட்டேன், ஐயோ. சரி என்னன்னு பார்ப்போம். கரெக்டாக 5 to 10 மினிட்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னுமே வேகலை, அது கரைஞ்சிருச்சு போல் இருக்குது. நான் கரெக்டாக இந்த அளவுக்கு போட்டேன், நல்லா ஒரு கை நிறைய ஃபுல்லாக போட்டேன். கரையுமோ என்னமோ தெரியலையே. சரி அவுட்புட் எப்படின்னு பார்ப்போம். ஜவ்வரிசி பாயசம் கறி போன பாயசம் ஆயிடுச்சு. ஆன் பண்ணிட்டேன், வெந்துருச்சு, ஆனால் தண்ணி பற்றாமல் போயிடுச்சு போல் இருக்குது, கவனிக்காம விட்டுட்டேனே. ஜவ்வரிசி பாயசத்துக்கு பதிலாக கருகி என்னென்னமோ ஆயிடுச்சு கைஸ். ஸோ வேணாம், இந்த பிளானை விட்டுறலாமான்னு தோணுது. வேணாம், சேலஞ்சாக எடுத்துட்டோம், பண்ணுவோம். நான் மறுபடியும் கொஞ்சம் வேக வைக்கிறேன், பக்கத்துலேயே நின்றுக்கலாம். ஏன்னா அது 10 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் கருகிருச்சு. இதெல்லாம் டூ மச்சாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, எந்த பாத்திரத்தில் இருக்குது? ஒரே நிமிஷம் இருங்க. இவ்வளோ ஜவ்வரிசி எடுத்துருக்கேன்னா பாதி கரைஞ்சிருவேனா பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்திக்கலாம், ஏன்னா ரொம்ப கருகிருச்சு. ஸோ நான் இங்கே வெயிட் பண்ணி இங்கே நின்று நான் பண்ண போகிறேன். ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கலாம் போல் இருக்குது. ஸோ அடுப்பில் எதுவும் வச்சுட்டு எதுவும் பார்க்கக்கூடாது, பண்ணக்கூடாது, இல்லைன்னா இப்படி தான் ஏதாவது நடக்கும். நான் வேறு பெரிய பல்பு மாதிரி, நான் சமைச்சா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நான் செஞ்சது நீங்கள் வாயில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே கரைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் செமைய பில்டப்பெல்லாம் விட்டேன். இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்சமானமும் எனக்கு போயிடும். அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. பரவாயில்ல, வேறு வழி இல்லை. சேலஞ்ச்னால் சில விஷயங்கள் தப்பாக தான் போகும், அது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு அந்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுவோம். பால் பாயசம் நல்லா தான் வைப்பேன்னு நினைக்கிறேங்க. ஸோ அது கருகி போயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? கரெக்டாக. ஸோ அதே மாதிரி கொதிச்சு வருது, வேகலைன்னு நினைக்கிறேன் இன்னும். ஐயோ மறுபடியும் அதே மாதிரி ஒட்டிக்கிச்சு, கலக்கிட்டே இருக்கணுமோ? வெந்துடுச்சா? பாதி வெந்துடுது, பாதி வேகவே இல்லை. இப்படி எப்போ நம்ம வேக வைக்கிறது? இதில் என்ன மிஸ்டேக் ஆச்சு தெரியுங்களா? பாதி ஜவ்வரிசி கரைஞ்சிருச்சு தண்ணியிலேயே. இது தெரியாமல் நான் பாட்டுக்கு உட்காந்துட்டேன். ஓகே,
இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இங்கே வெயிட் பண்ணுவோம். அரிசி வந்து ஒரு பாதிக்கு பாதி வெந்துருச்சு. அது இல்லாமல் சில்வர் பாத்திரத்தில் வச்சனால அது அப்படியே தெரிச்சு வருதா, பயமாக இருக்குது. அதனால சிம்மில் கொஞ்சம் வச்சுட்டு நம்ம இப்போ வந்துட்டு சேமியா, அப்புறம் என்ன இருக்கணும், சர்க்கரை, அப்புறம் வந்துட்டு நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் அதெல்லாத்தையும் ஒட்டுக்க ஆட் பண்ணிடுவோம். சட்டெல்லாம் கிடையாது, இப்படி தான் ஆட் பண்ணணும்னு எல்லாத்தையும் கூட்டுவோம். பால் மட்டும் கடைசி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சேமியா இல்லை, அதனால நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக சேமியா செஞ்சு சாப்பிடுவோம்ல, அந்த சேமியா தான் இருக்குது, அதுவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அளவாக ஆட் பண்ணிக்குவோம். எனக்கு பால் வந்து தண்ணியாக இருக்கும்ல, அந்த மாதிரி குடிக்கணும்னு தான் தோணுச்சு. இப்படி பெசஞ்சு இப்படி போட்டுருவோம். இது 2 மினிட்ஸில் ஆயிடும். இந்த அளவுக்கு போதுமா? போதும், போடுவோம். இதில் வந்து ஒரு இந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிட்டோம், போதும். வேணும் போடுறேன். ஸோ இது வந்து ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் இந்த அளவுக்கு சும்மா பேருக்கு போடுறோம், அவ்வளோதான். ஒரே ஒரு ஏலக்காய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பேருக்கு ஒரு 3 திராட்சை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் ஜாஸ்தியானு தெரியல, போடுவோம். ஜாஸ்தி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. வாவ், கலரே வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி வெந்துருச்சு. சூப்பர் சூப்பர். இப்போ வந்துட்டு பால் ஆட் பண்ணி இறக்கிடலாமா? இப்போ நான் வந்து பால் ஆட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ஊற்றிடுவோம். பேக்கெட் பால் அப்படியே ஊற்றியாச்சு. இப்போ இது கலக்கி லைட்டாக ஒரு கொதி வரும்ல, அப்போ எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். செஞ்சு கொடுங்களா, அந்த மாதிரி மணக்குது, செம்மையாக இருக்குது. ஒரு லைட்டாக ஒரு சின்ன கொதி வந்ததுமே இறக்கிடுறேன். இறக்கிட்டு சர்வ் பண்ணும்போது காமிக்கிறேன். நல்லா கொதிவுதா, நம்ம வந்து கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஐயோ சாரிப்பா, கண்ணு தெரியலம்மா, கண்ணு தெரியல. இப்போ செகண்ட் ஸ்கூப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் பாயச சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சத்தியமாக தெரியல. செக் பண்ணிக்கலாமா? ஒரே நிமிஷம், கேமரா எங்கே செட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாயசம் எப்படி இருக்குன்னு காமிக்கிட்டா? அது சரி, இது ஊதி பிடிச்சிடறான். ஆனால் வீட்டில் செய்கிற மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. சுகர் செம்ம கரெக்டாக போட்டிருக்கேன். எனக்கு கம்மியாக தான் இருக்கணும் சுகரு. செம்மையாக இருக்குது. நெய் ஸ்மெல்லு செம்மையாக தூக்குது. வாவ், தேறிட்டேன். சுகர் வந்து நார்மல் பீப்புளுக்கு எப்படி இருக்கும் தெரியாது, எனக்கு கொஞ்சம் கம்மியாக சுகர் இருக்கணும். எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. மேபி மற்றவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சுகர் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படியும் பாயசம் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கான வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். உடனே போயிடாதீங்க. ஜவ்வரிசி நான் டேஸ்ட் பண்ணாம விட்டேன். ஜவ்வரிசி பாதி தான் வெந்திருக்கு, பாதி வேகவே இல்லை. நான் போட்ட குவான்டிட்டி விட ரொம்ப பாதியை காணோம், எனக்கு தெரியல. ஸோ ஒரு மார்க் 10 அவுட் ஆஃப்னா 5 கொடுக்கலாம். 5% ஓகேவாக இருக்குது. ஆனால் அம்மா பண்ணுற மாதிரி வரவே வராதுங்க, செம்மையாக இருக்கும். நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக நம்ம பண்ணலாம். ஓகே, இன்னும் எனக்கு 2 பாயசம் தெரியும். இது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இதுக்கப்புறம் 2 பாயசம் இருக்குது. அதை நான் ஒவ்வொன்றா 1 by 1 நான் பண்ணி காமிக்கிறேன்.